வணக்கம் நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம என்ன பார்க்குறோம்னா ஒரு JioPhoneோட நெக்ஸ்ட் மொபைலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கிரியேட்டட் வித் கூகுள் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சில ஃபியூச்சர்லாம் நல்லா நிறைய இருக்குது. நீங்கள் தமிழ் ஏதாச்சும் வாய்ஸில் சொன்னீங்கன்னா அதை அப்படியே ஆட்டோமேட்டிக்காக எடுத்து கொடுக்கும். அதுவும் போக உங்களுக்கு 32 GB மெமரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 GB ரேமு எல்லாமே இதில் இருக்குது. அதுக்கடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்க நம்ம வீடியோவை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பெஸ்ட்டான ஜியோவோட நெக்ஸ்ட் ஃபோனை பற்றி தான் பார்க்குறோம். இந்த வந்து ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனை வாங்கவா வேண்டாமா எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். பட் நான் வந்து நிறைய பேருக்கு சேல் பண்ணியிருக்கேன். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டினியூவாக அந்த ஃபோனை யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 3 hours 2 hours தான் வரும். இதே நீங்கள் ஃபோன் மட்டும் பேசுகிற மாதிரி இருந்துச்சிங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாகவே தாக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நோக்கியாவோட ஃபுல் பாடி எவ்வளோ வெயிட்லெஸ் இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு ஒர்க்கிங், நல்ல ஒரு சூப்பர் குவாலிட்டியாக போட்டுப்பாங்க பாடி. டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மற்ற ஃபோனை விட கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் தெரியும். அதுக்கும் போக கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 13 MP கேமரா நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. 13 MP ரியர் கேமரா, 8 MP ஃப்ரண்ட் கேமரா, ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 5.45 ஸ்க்ரீனோட சைஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3500 மேக்ஸ் பேட்டரி, 12 சிம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஜியோவோட சிம்மை போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சிம் வேணாலும் இந்த ஃபோனில் போட்டுக்கலாம். அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளேயோட ப்ராடக்ட், ஓகேவா. ஜியோவும் கூகுள் ப்ளே எல்லாமே சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 GB ரேம், 32 GB மெமரி, இன்டர்னல் மெமரி இதுலேயே இருக்குது. அடுத்து நான் இதோட ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன், பார்த்துக்கோங்க. ஃபோனை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் நண்பா. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோனோட குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா நோக்கியாவோட ஃபோனோட ஃபினிஷிங் இருக்குது. பட் கொஞ்சம் லைட் வெயிட்டு, கொஞ்சம் வெயிட்லெஸ் இருக்குது, வெயிட்லெஸ் இல்லாமல் இருக்குது. பட் நல்லா அந்த உங்களுக்கு பேப்பர் போட்டிருக்காங்க, தூசி இல்லாமல் இருக்கிறதுக்காண்டி, டிஸ்பிளே சேஃப்டிக்காண்டி அவங்க இது பேப்பர் பண்ணியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு யாராச்சும் கிராச் பண்ணிடக்கூடாதுல்ல, அதனால் கொஞ்சம் கிளியராக கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜியோவோட மேனுவலு, இது வந்து எல்லாத்துக்கும் கொடுக்க வேண்டிய விஷயம் இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜியோவோட பேட்ரி 3500 ஆம்ஸோட பேட்ரி வித்து சார்ஜர், USB கேபிள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இந்த தலைவாணி எதுக்குன்னு தெரியலை, வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் தலைவாணினா அந்த ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு அது போட்டிருப்பாங்க. அது வந்து என்னென்னு எனக்கு தெரியலை. அது வந்து ஒரு அது நிறைய பேர் நான் கேட்டு தெரிஞ்சுக்கல. யாராச்சும் தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஓகேவா. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஜியோ அப்படின்னு அவங்களோட சிம்பிள் ஒட்டியிருப்பாங்க. ஃபோனோட குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஃபோன் மாதிரி நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம், ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பக்காவாக இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்பீக்கர்லாம் நல்லா சவுண்டெல்லாம் நார்மலாக தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி. ஓகே பாய்.